answering to one of your YouTube comments. அஃப்கோர்ஸ் இது எல்லார் மனசுலையும் இருக்கிற சந்தேகம் தான், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன் எப்போவுமே வந்து அடிவழியாக ஸ்கேன் பார்த்தா மட்டும்தான் பேபி கிளியராக தெரியுது? அது முக்கியமாக அந்த லெஸ் தென் 10 வீக்ஸ். அது இப்போ வந்து குழந்தையோட சைஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 10 வீக்ஸ்க்கு மேலே தான் ஒரு 3-3.5 சென்டிமீட்டருக்கு மேலே போகும். நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இந்த ப்ரோப் தான் யூஸ் பண்ணுவோம். இது பேர் அப்டோமென் ப்ரோப். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நான் இப்போ ஒரு பேஷண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்ஸ், இதெல்லாம் லேயர்ஸ் எல்லாம் தாண்டி தான் நான் கீழே வந்து பேபியை பார்க்கணும். ஸோ ஆனால் இதுவே ட்ரான்ஸ் வெஜைனல் ஸ்கேனில் என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா இப்போ வயிற்றுக்கு மேலே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குல்ல, ஸ்கின், ஒரு சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, ஃபேட், ஃபேஷியா, அப்புறம் யூட்ரஸ், அதில் 3 லேயர், அப்புறம் ஒரு பனிக்கூடம், அதுக்குள்ளே குழந்தை. ஸோ இப்போ மேலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ லேயர்ஸ் தாண்டி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவே கொஞ்சம் பிளாடர் ஃபுல்லாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது யூட்ரஸோட பொசிஷன், சம்டைம்ஸ் யூட்ரஸ் வந்து ரெட்ரோவர்ட்னு இருக்கும், அதாவது கொஞ்சம் அதோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் டேர்ண்டாக இருக்கும். அப்போ பார்க்குறதும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ட்ரான்ஸ்வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணும் போது என்ன ஆகும், டைரெக்டாகவே நம்ம கர்ப்பப்பை வாய்க்கிட்ட போகிறோம், நம்ம உள்ளேயே போக முடியாது, வெஜைனால தான் வைக்க போகிறோம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ட்ரான்ஸ்வெஜைனல் அல்ட்ராசவுண்ட். அந்த பர்த் கெனால் அந்த பேசேஜில் தான் இந்த ஸ்கேன் ப்ரோபே இருக்கும். அப்போது இந்த லேயர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம கர்ப்பப்பை வாயும் சரி இல்லை பேபியும் சரி ஹார்ட் பீட்டோட கிளியராக பார்க்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரான்ஸ்வெஜைனல் ஸ்கேனுக்கு பயப்படாதீங்க. அது ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணி ப்ளஸ் பேஷண்ட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரீத் அவுட் பண்ணாங்க அப்படின்னா வலியே இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே என்கிட்ட வரும்போது நான் அப்படி தான் பண்ணுறது உண்டு. அண்ட் எவ்ரி ஒன் ஹவ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் வித் ட்ரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன். அண்ட் உங்கள் டாக்டர் வந்து அடிவழியாக பார்த்தா கிளியராக இருக்கும்னா ப்ளீஸ் அதுக்கு ஒத்துக்கோங்க. ஏன்னா அதனால அபார்ஷனோ அதனால ப்ளீடிங்கோ எதுவுமே வராது. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற அந்த கலெக்டட் பிளட் வேணால் வெளில தெரியலாம் ப்ரோப்னாலே தவிர, பட் நிறைய பேஷண்ட் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணதுனால தான் ப்ளீடிங் வந்திருக்குன்னு. கிடையவே கிடையாது. இந்த ஸ்கேன் ஹேஸ் நோ ரேடியேஷன். ரெண்டாவது இட் கேனாட் இன்டியூஸ் அபார்ஷன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ டோன்ட் வரி. ஸ்கேன் இஸ் ஒன்லி டு மேக் ஷுர் தட் த பேபி இஸ் ஹெல்த்தி. அதனால உங்கள் டாக்டர் பரிந்துரைனா தாராளமாக அதை பண்ணிக்கோங்க.